ராமனுக்கு முடிசூட்டு விழா என்று முரசு முழங்கியது. மகிழ்ந்தது சுற்றமும் நட்பும். மக்கள் குதூகலித்தனர், ஆர்த்தனர், கலித்தனர், ஆடிப்பாடினர். அரசியல் சதுரங்கத்தில் அவசரமாய் காய்கள் நகர்த்தப்பட்டன. பரதன் நாடாள்வான், ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்று அடுத்த அறிவிப்பு வந்தது. இதற்கெல்லாம் காரணம் கைகேயி என்ற விளக்கமும் கூடவே வந்தது. ராமன் அரசனாக போகிறான் என்ற செய்தி அயோத்தி நகரத்துக்கே இனித்தது. ஒருத்திக்கு மட்டும் வலித்தது. அவள் கூனி, மந்தரை, கைகையின் தாதி. குணத்தால் குழந்தையும் தெய்வமும் ஒன்று. குழந்தை ராமன் நிஜமாகவே தெய்வம். ஆகையால் மந்தரையின் கூனில் மண் உருண்டையால் அடித்தான். குற்றம் புரிந்தான். இது அறியா பருவத்து விளையாட்டு. இது குற்றமில்லை என்றால் தாடகை வதம் சந்தேகத்துக்கு உள்ளாகும். சட்டப்படி பார்த்தாலும் தர்மப்படி பார்த்தாலும் குற்றத்துக்கு தண்டனை உண்டே உண்டு. கைகையின் தாதி என்ற அந்தஸ்தை தவிர வேறு அதிகாரம் இல்லாத கூனி ராமனை பழிவாங்க சமயம் பார்த்து காத்திருந்தாள். வாய்த்தது வாய்ப்பு. காய் நகர்த்த அந்தபுரம் வந்தாள். அப்போது கைகேயி உறக்கத்தில் இருந்தாள். கால் தொட்டு எழுப்பினாள் கூனி. கணவன் தசரதன் கண்கண்ட தெய்வம் என்றும் கோஷலை மைந்தன் ராமன் தனக்கு முதல் மகன் என்றும் எண்ணிவாயும் கைகேயியோடைய எண்ணத்தில் கரையானாய் புகுந்தாள். அரிக்கத் தொடங்கினாள். கூனியின் ஆசைக்கு அத்தனை சீக்கிரமாய் ஒன்றும் கைகேயி தலையாட்டி விடவில்லை. அதற்கு கூனி நிறைய பாடுபட வேண்டியிருந்தது. எனக்கு நல்லவையும் நீ என் மகன் பரதன் தனக்கு அல்லையும் அல்லை. அத்தருமமே நோக்கில் உனக்கு நல்லையும் ஆளால் வந்து ஊழ்வினை தூண்ட மனக்கு நல்லன் சொல்லினை மதியலா மனத்தோய் என்று கைகேயி சொல்கிற போது ஒன்றை கவனிக்க வேண்டும். கூனியே, நீ எனக்கோ என் மகனுக்கோ உனக்கோ யாருக்கும் நல்லது செய்யவில்லை. ஊழ்வினை தூண்டுதலால் இப்படி பேசுகிறாய். போ, என் எதிர் நின்று என்று சீறினாள். இதனால் கூனி வெளியேறிவிடவில்லை. கூனியின் நாவை கைகேயி அறுத்து இருப்பாள். அவளிடம் உள்ள அன்பாலேயே அவள் நாக்கை காதிருக்கிறேன் என்பாள் கைகேயி. அது கூனிக்கு லாபமாயிற்று. ராமன் அரசனாகிவிட்டால் உனக்கு துணை என்று சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள் என்று கேட்டாள். ராமன் வேறு, பரதன் வேறு என்ற வேற்றுமையை புரிய வைத்தாள். தாயும் மகனும் கோஷலை தயவில் வாழ வேண்டி வரும் என்று எச்சரித்தாள். உன் உறவினர்கள் வறுமையை உன் தயவால் போக்கிக் கொள்ளலாம் என்ற நிலை வந்தால் உன்னால் என்ன செய்துவிட முடியும்? யோசித்துப் பார். காலடியில் கிடந்து கெஞ்சினாள் என்றான். கேகேய மன்னனை உன் தந்தையை ஜனகன் முதலான வேறு அரசர்கள் கொல்வதற்கு போர் தொடுத்தால் ராமன் அரசனாக இருந்தால் உதவி கிடைக்காது என்று சொன்னாள். ராமனுக்கு பிள்ளை இல்லை என்றால் பரதன் பட்டத்துக்கு வர முடியாது. லக்குவனே வருவான் என்று சொடுக்கினாள். கைகேயி, நீ இத்தனை பெரிய அசடாய் இருப்பாய் என்று நான் நினைக்கவே இல்லை. யோசித்துப் பார். உன் மகன் பரதன் மாமன் நாட்டுக்கு போய்விருக்கும் சமயத்தில் இத்தனை அவசரமாய் அரசன் எதற்கு ராமனுக்கு முடிசூட்ட துடிக்க வேண்டும்? இந்த கேள்வி கைகேயை யோசிக்க வைத்தது. விருந்துக்கு போயிருக்கும் மகன்கள் பரதன், சத்ருகனன் வருவதற்கு ராமனுக்கு முடிசூட்டிவிட அப்படி என்ன அவசரம் தசரனுக்கு? கூனி கூறுவதில் நியாயம் இருக்கிறது. பிறந்த வீட்டு சீதனமாய் என்னோடு வந்த தாதி என் நலனில் அக்கறை மிக கொண்டவள். அவளுக்கு இதனால் லாபமில்லை. எனவே அவள் பொய் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. கூனி சொன்னபடி இந்த பட்டாபிஷேக நிகழ்ச்சியில் விஷம் இருக்கிறது. இப்படி பல எண்ணினால் ராமனை விரட்ட திட்டம் தீட்டினாள். நள்ளிரவாயிற்று. தலைவிரி கோலமானாள். அலங்காரத்தை தவிர்த்தாள். அப்படியே விழுந்து கிடந்தாள். காண வந்த அரசன் தசரதன் கைகேயின் நிலையை கண்டு பதறினான். சம்பாகரனுடன் தசரனுக்கு நடந்த போரில் தன் கைவிரலை தேர்ச்சக்கரத்தின் அச்சாணியாக பெற்ற வரத்தை இப்போது பயன்படுத்தினான். தசரதன் கொடுத்த வாக்கை மீற முடியாமல் தவித்தான். மும்மூர்த்திகளை ஒத்த அருஞ்செயல் ஆற்றுவோன் என்று முனிவரால் முதல்வனான் கோசிகனால் பாராட்டு பெற்ற தசரதன் தடுமாறினான். அரச சபை கூடி எடுத்து முடிவை மாற்றியமைக்க நான் அரசனே ஆனாலும் எனக்கு உரிமையில்லை என்று காதல் மனைவியின் முன்னே சொல்ல இயலாதவன் ஆகினான். அரசியல் சட்டத்தை மீறினான். பரதன், நீ ஆசைப்படி நாட்டை ஆளட்டும். ராமன் காட்டுக்கு போக வேண்டாமே என்றான்.
காலடியில் கிடந்து கெஞ்சினாள். கைகேயி தன் முடிவில் உறுதியாய் நின்றாள். கேட்ட வரத்தை வாங்கிய பிறகே துணிந்தாள். கூனியின் ஆசை நிறைவேறியது. கைகேயி கூனியின் கருவாய் மட்டும் செயல்படவில்லை. ராவணன் வதம் நடந்தாக வேண்டும். அதற்கு ராமன் காட்டுக்கு போயே ஆக வேண்டும். அது விதி. விதிக்கும் கருவியானால் கைகேயி. விதி நடத்திய நாடகத்தில் பழியேற்க கைகேயி பயன்படுத்தப்பட்டார். நாடகம் அரங்கேறியது. கேகேய நாட்டிலிருந்து அயோத்தி வந்தடைந்த பரதன் நடந்தவை கேட்டு துடித்தான். தாய் கைகேயை பேய் என்றான். அண்ணனை தேடிச் சென்றான். வைமரித்த குகனிடம் சுமித்திரையை லக்குவனிடம் தாய் என்றும் கைகேயை தன்னை பெற்ற பாவி என்றும் அறிமுகப்படுத்தினான். 1000 ராமர் நின்கே ஆவரோ தெரியின் அம்மா என்று குகன் படலத்தில் ஓர் இடம் வரும். பாவி என்று தாயை பேசிய பரதன் இந்த பாராட்டுக்கு தகுதியானவன்தான். இங்கு ஒன்றை கவனித்து ஆக வேண்டும். தாயை போல பிள்ளையை என்றொரு சொல் உண்டு. பரதன் உத்தமன் என்றால் உத்தம பிள்ளையை சுமந்த கர்ப்பப்பையும் தாயும் எப்படி கேடாய் அமைய முடியும்? ஆகதேவன் கம்பன் கூனியின் பேச்சால் புதி கெட்டு நின்ற கைகேயை தீயவை ஆயினும் சிறந்த தீயால் என்றான். தீமையே என்றாலும் கைகேயி சிறந்த தீமை. இந்த தீமைக்கு நன்மை செய்ய தோன்றியது. மாவலிக்கு விமோசனம் தருவதற்கு திருமால் வாமனாவதாரம் எடுத்தது போன்றது இது. ஆகதேவன் கம்பன் கயற்கால் மாயன் நெடுமையால் அன்று அளந்த உலகெல்லாம் தன் மனத்தே நின்று செய்யும் கொடுமையால் அனந்தான் என்று கைகேயின் செயலுக்கு மறைமுகமாக ஒப்பிடுகிறான். ராமனை பிரிந்த தசரதன் துயரத்தால் மாண்டான். கைகேயி ஒருத்தியின் செயலால் கோசலை சுமத்திரை உள்ளிட்ட 60,000 பெண்கள் விதவையாயினர். இந்த பழியையும் கைகேயி ஏற்க வேண்டியதாயிற்று. இதற்கு ஒரு வரலாறு உண்டு. நீண்ட காலமாய் பிள்ளை இல்லாமல் மருகினான் தசரதன். அவனுக்கு பிள்ளை வரம் சாபத்தின் வடிவத்தில் கிடைத்தது. அது தசரதன் காட்டுக்கு வேட்டையாடச் சென்றிருந்த சமயம். அந்த முனிவரின் மகன் நீர் எடுக்க வந்தான். மறைந்து நின்ற தசரதன் யானைதான் நீர் குடிக்கிறது என்று நினைத்து கனை தொடுத்தான். மாண்டான் முனிவர் மகன். இதை அறிந்த முனிவர், ஏவா மகனை பிரிந்து இன்று எம்போல் இடர் உற்றினை நீ போவாய் அகழ்வான் என்று சாபமிட்டார். சாபத்தை கேட்டு தசரதன் சந்தோஷம் அடைந்தான். பிள்ளையே கிடைக்காது என்றிருந்த தசரதனுக்கு பிள்ளை வரப்போகிறானே, அன்றைய சாபம் மனைவி வழியில் வந்தது. அதுவும் காலமெல்லாம் கவின் பேறு கைகேயின் கவர்ச்சியால் சிக்குண்ட கணவன் என்று கோசலையால் குறிப்பிடப்பட்ட கைகேயின் மூலமாய் வாய்த்தது. இது பேரில்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும்? ராமனுக்கு அரசர் பதவி என்றதை கேள்விப்பட்டதும் கோசலையை விடவும் அதிக சந்தோஷப்பட்டவள் கைகேயிதான். அதனால்தான் ராமனுக்கு முடிசூட்டப் போகிறார்களாம் என்ற செய்தி சொன்ன கூனிக்கு முத்து மாலை பரிசளித்தாள். உனக்கு ராமனால் பெருந்துன்பம் வரப்போகிறது என்று கூனி சொன்னபோது, ராமனை பெற்ற எனக்கு துன்பம் எப்படி உண்டாகும் என்று கோசலை மகளை தன் மகனாய் கொண்டிருந்தாள் கைகேயி. அப்படிப்பட்டவளை விதி கைப்பாவையாகிவிட்டது. விதி நின்று சிரித்தது. எல்லோருமாய் சேர்ந்து கைகேயி மேல் பை போட்டு விட்டார்கள். பாவம் கைகேயி. இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிந்தது என்னவென்றால், விதியை யாராலும் வெல்ல முடியாது. நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே. நன்றி, வணக்கம். இது போன்ற ஒரு ஆன்மீக கதையில் உங்களை நாளை சந்திக்கின்றேன். அதுவரை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் தந்து சேனலுக்கு ஆதரவு தெரியுங்கள்.